ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம கார்ன் பிரிஞ்சி செஞ்சுருந்த வீட்டில் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அரிசி நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் பெரிய சைஸ் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். எடுத்து நீள்வாக்கில் வெட்டி குக்கர் எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை லவங்கம் போட்டு நீள்வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே அப்புறம் நல்லா கொத்தி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு காய் போட்டுக்கிறேன். பீன்ஸ் கம்மியாகவும் கேரட் நிறையவும் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், நான் எப்போவுமே போட மாட்டேன். அதோட கார்ன் அரை கப் அளவுக்கு கார்ன் எடுத்திருக்கேன் நான். கார்ன் நீங்கள் இதுக்கு மேலேயே கூட போடலாம், நிறைய போட்டாவே நல்லாயிருக்கும். கார்ன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரிசி அளவு எடுத்து அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றி மூடி போட்டு வச்சுக்கிறேன். கிளறிட்டு கொதிச்சுட்டோன்னே அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை நம்ம போடணும். காரம் நீங்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் உப்பு தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி போட்டுட்ட பிறகு காரம் உப்பெல்லாம் குறைஞ்சிரும். டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் காரம் தூக்கலாகவும் உப்பு தூக்கலாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட விசில் போட்டுட்டேன். ஸ்பீடில் வச்சுட்டேன். 2 விசில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்புறம் சிம் பண்ணிவிட்டு தம்மில் வைக்கணும். நெக்ஸ்ட் விசில் வர வரைக்கும் தம்மில் வைக்கணும். நெக்ஸ்ட் விசில் வர மாதிரி லைட்டாக சிம்டம்ஸ் காமிக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விசில் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. விசில் ஃபுல்லாக தானாகவே இறங்கணும். இறங்கி முடிச்சிட்டோன்னே ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு பிரிஞ்சி. கார்ன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கார்ன் போட்டு செய்யும்போது அவங்க கொஞ்சம் ஆர்வமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. சம்மர் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதோட மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.